ராணி, இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தியா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நான் எவ்வளவு சொன்னேன், எங்க அம்மா எவ்வளவு சொன்னாங்க, எதையாவது காது கொடுத்து கேட்டியா ராணி? இப்ப என்ன நடந்திருக்கு பாரு. நீ அவிய மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, ஆனா அவிய மனசுல என்ன இருந்திருக்குன்னு இப்ப புரியுதா? இதுக்குதான் நானும் எங்க அம்மாவும் அவ்வளவு பயந்தோம். நான் சொன்னதான் நீ கேட்கல. எங்க அம்மா வயசுல பெரியவங்க, அவங்க சொன்னதே நீ கேட்கல. என் தங்கச்சி சொன்னா, ஏன் நெட்ட மாதிரி மாமியார் சொன்னாவ, நான் பாக்குற இடம் கேக்குற இடம் எல்லாத்துலயும் அப்படித்தான் சொன்னாவ. அந்த ராசாத்தியம்மா சரி கிடையாது சரி கிடையாதுன்னு. நீ தான் எதையுமே காதுல வாங்கல ராணி. இந்த உலகத்துல எல்லாரும் தப்பானவிய, நீ மட்டும் தான் கரெக்ட்னு நினைச்சா. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு பத்தியா? அவிய சொன்னதான் சரியா இருந்திருக்கு. அந்த அம்மா வேணும்னே நம்மள பழி வாங்குறதுக்காகவே நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்காவ. நம்மள பழி வாங்குறதுக்கு என்னங்க இருக்கு? நம்ம என்ன அவிய உழைப்ப திருடணுமா இல்ல அவிய சொத்தை புடிங்கிட்டோமா? அதான் அவிய சொன்னாவல்ல, வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவியல அவமானப்படுத்திருக்கியா. ஏன் நம்ம அணு ஓடி போனது கூட அவியலுக்கு வருத்தமா இருந்திருக்கும். அதுக்காகவே நம்மள பழி வாங்கணும்னு தான் இந்த பிள்ளைய கேட்டிருக்காவ. அதுக்காக தான் நான் வேண்டான்னு எவ்வளவு சொன்ன ராணி. நீ ஏதாவது காதுல வாங்கினியா? இந்த ராசத்தியமா ரொம்ப நல்லவியான்னு சொன்னா. இப்ப என்ன நடந்திருக்கு பாரு. நம்ம பிள்ளைய அங்க போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காவ. அவ முகத்திலேயே தெரியுது ராணி. அந்த வீட்டுல ஏகப்பட்ட வேலை வாங்குறாவ அந்த பிள்ளைய. மனசே சரியில்லை ராணி. நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுல இருக்கும்போது எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோம். ஒரு வேலை செய்ய விட்டது கிடையாது. ஆனா அங்க அவியலுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. படிச்ச பிள்ளை ராணி. அங்க சமையல்காரியா இருக்கா. அதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். நான் தான் வீடு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. நம்ம மகளும் மாப்பிள்ளையும் தனியா வந்துருவாவ. நீ கனவுதான் காணணும் ராணி. அந்த அம்மா என்ன பேசினாவன்னு கேட்டால, தனியாலாம் அவ எந்த காலத்திலயும் வரவே மாட்டாவ. ஒன்னாதான் இருப்போம்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்காவ. நீ வீடு வாங்கி கொடுத்துட்டா தனியா வந்துருவாப்ல. அதெல்லாம் நடக்காது ராணி. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. பிள்ளைய அந்த பையனுக்கு கட்டி வச்சது பெரிய தப்பு. எங்க வார்த்தையெல்லாம் நீ கேட்காம இருந்தது ரொம்ப பெரிய தப்பு. என்னாச்சு மர்மோனே, என்ன பிரச்சனை? ராணி என்னாச்சுமா? அத்தை, அந்த ராசாத்தி அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம். இன்னைக்கும் எங்களை உட்காருங்கன்னு கூட சொல்லல. ஜெனி எதுக்காக வீட்டு வேலை செய்ய வைக்கிறீங்க, சமைக்க வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்படிதான் செய்வோம்னு சொல்றாங்க. என் மக தான் அந்த வீட்டுல 3 வேளையும் சமைக்கணுமா. அவிய ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தியவத்த கேட்டதுக்கு, நீங்க மட்டும் எங்களை மதிச்சு எல்லாம் நாங்க இப்படிதான் நடத்துவோம்னு சொல்லியாவ. கல்யாணத்துக்கு முன்னாடி அவிய பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சம்மந்தின்னு எங்களையும் மதிக்கிறது இல்ல, மருமகனை அந்த பிள்ளையும் மதிக்கிறது இல்ல. அந்த வீட்டுக்கு அந்த பிள்ளைய கட்டி கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா ராணி. எங்க அம்மா எவ்வளவு சொன்னாவ, நான் எவ்வளவோ சொன்னேன், ஒரு வார்த்தை கேட்கல. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு பாருங்க இப்போ. ராணி என்னம்மா இதெல்லாம்? மா, கொஞ்சம் பிரச்சனை தான் அந்த அம்மா பண்ணிட்டு இருக்காவ. ஆனா எப்படி அதை சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஜெனிக்கு புதுசா வீடு வாங்கி கொடுக்க போறேன். மாப்பிள்ளையும் ஜெனியும் தனி கொடுத்தன வந்துட்டா எல்லாம் சரியா வந்துடும். எப்படிதான் சரியா வரும்? அந்த அம்மா தனியாலாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுது. ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்புறதா சொல்லிருந்தாவல்ல, அதுவும் போய் தானா? எங்கேயுமே போக மாட்டாவலாம். அந்த வீட்டுலதான் எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாவலாம். என் மகதான் அந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கான்மா. என்னமோ சொல்லியாவத்த. எங்களையும் அவைய மதிக்க மாட்டேங்க, அந்த பிள்ளையும் மதிக்க மாட்டேங்க. வேணும்னே ஏதோ பழி வாங்குறதுக்காகவே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குத்த. ராணி, சம்மந்தி அம்மா எத்தனை தடவைமா சொன்னாவோ வாங்கிட்ட? கல்யாணத்தை அன்னைக்கு கூட சொல்லிட்டு தான் இருந்தாவ. ஒரு வார்த்தை கேட்டியா? இப்ப என்ன ஆயிருக்கு பாரு. அத்தை, எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாவ, உன் பிள்ளைய தங்கச்சி மகனுக்கு கட்டி கொடுப்பான்னு. ஒரு வார்த்தை கூட இவ கேட்க மாட்டேன்ட்டாத்த. என் தங்கச்சி மகன் சந்திரக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க. முன்னாலேயாவது என் தங்கச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இப்போ நல்ல வசதியா இருக்காவ. அந்த வீட்டு கட்டி கொடுக்கறதுல இவளுக்கு என்னத்த பிரச்சனை? என் தங்கச்சி கிட்ட ஈகோ பாக்குறா. அவ முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்காக இன்னும் அவளை மதிக்க மாட்டா. இவகிட்ட இருக்க சொத்து எங்க அம்மா தந்த சொத்து. ஆனா என் தங்கச்சிக்கு அப்படி எந்த சொத்துமே கிடையாது. அவகிட்ட இருக்கிறது எல்லாமே அவளை சொந்தமா சம்பாரிச்சது. என் பிள்ளைய இப்ப படிக்க வச்சிட்டு இருக்காத்த. ஆனு பெரிய படிப்பு படிச்சிட்டு இருக்கா. ஆனா 2வது பிள்ளைய நம்பி ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாலே அவிய வேலைக்காரி ஆக்கிட்டு இருக்காவ. இந்த ஒரு விஷயத்திலே நீங்க புரிஞ்சுக்கல, என் தங்கச்சி எந்த இடத்துல இருக்கா, அவிய எந்த இடத்துல இருக்காவன்னு. எல்லாத்துக்கும் காரணம் இவ அவசர புத்தி தான். நான் வேண்டாம் சொல்ல பிள்ளைய அந்த இடத்துக்கு வம்படியா கட்டி கொடுத்தா. இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. பிள்ளை அந்த வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு அவ கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஒண்ணுமே சொல்ல முடியாம வெளியே வந்திருக்கோம். ஏதாவது சொன்னா அவ வாழ்க்கையை தானே பாதிக்கும்னு நாங்க வாயை மூடிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் இவ அவசர புத்தி தான். இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், இன்னும் 2 வருஷம் போட்டோன்னு சொன்னேன். இவதான் அவசரமா அந்த வீட்டு கட்டி கொடுக்கணும்னு எல்லா முடிவையும் எடுத்தா. அவிய நேரம் பார்த்து காத்திருந்து நம்மள பழி வாங்கியா வைப்போம். ராணி, மாப்பிள்ளை எப்படி கோபடியா பாரு. எல்லாரும் சொல்றதே நீ ஒரு தடவையாவது கேட்டிருக்கணுமா? மத்தவியல விடு. உன் புருஷன் சொல்றதையும் உன் மாமியார் சொல்றதையும் நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்படியா உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறது? இப்ப பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு?
அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நீங்களே வீலும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். இங்க பாரு ராணி, மாப்பிள்ள ஒரு நாளும் தனியா வந்துக்கிட மாட்டாரு. நீ நினைக்கிறதுலாம் எதுவும் நடக்காது. எனக்கு பார்க்க அவரு அவங்க அம்மா பேச்சதான் கேட்கற மாதிரி தெரியுது. எந்த புருஷனும் கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி இவ்வளவு வேலை சொல்ல மாட்டான். அதுவும் நம்ம இவ்வளவு வசதியா வளர்த்துக்கும் தெரிஞ்சோம் அந்த வீட்டுல வேலை வாங்குறோம்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபேமிலியே சேர்ந்துதான் பிள்ளைய பழி வாங்கியாவ. பிள்ளைய பழி வாங்கினா நம்மள பழி வாங்கின மாதிரி அர்த்தமா அவங்களுக்கு தோணுது. இப்ப நீங்க என்னதான் என்ன செய்ய சொல்றீங்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இதான் ராணி, இந்த மாதிரி கோவப்பட்டு தான் அவசரப்பட்டு முடிவெடுத்து என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப பிள்ளையோட வாழ்க்கைய நம்ம நினைச்சாலும் மாத்த முடியாது. இதுக்குதான் அவசரப்பட்டு முடிவெடுக்காத, எல்லாரும் சொல்றது கேளுன்னு சொன்னேன். உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தால நம்ம பிள்ளையோட வாழ்க்கைய பாதிச்சிருச்சு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கியா, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ராணி. ஏம்மா, உன் மருமங்க எதுக்கு இப்படி பேசுறாவ? ராணி, நீ செஞ்சது தப்பு தானம்மா. அவிய அவ்வளோ சொல்லியிருக்கும் போது நீ ஒரு வார்த்தையை கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப பாத்தியா, அவிய சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அவ்வளோ மோசமானவியன்னு அவியலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எச்சரிக்கை பண்ணாவ. நீ கேட்காம முடிவெடுத்ததெல்லாம் தப்பு தானம்மா. நான் நம்பிதான் கட்டி கொடுத்தேன். அந்த அம்மா தான் எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ண என்னால முடியும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ராணி, திரும்பவும் நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்கிடாத. அவசரப்பட்டு வேற எந்த முடிவும் எடுக்காதம்மா. கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா எதா இருந்தாலும் செய்யலாம். எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிட்டேன். சரிம்மா, வா இஷ்டம். எந்த விஷயத்துல கீழே விழுவா எல்லாரும் சேர்ந்து மட்டம் தட்டலானே பாப்பாவ. இது வரைக்கும் நான் எடுத்த முடிவு எதுவும் தப்பா போனது கிடையாது. அதே மாதிரி இதுவும் தப்பா போக விட மாட்டேன். போகவும் போகாது. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கான். நம்ம மட்டும் என்ன இப்படி சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கோமே. சீக்கிரமா எப்படியாவது மிங்கிள் ஆயிரணும். அப்பதான் வாழ்க்கை ஜாலியா இருக்கும். இந்த சந்திர பையன் பிடிக்கலன்னு சொன்னா, ஆனா ஜாலியா போய் மிங்கிள் ஆயிட்டான். நம்ம தான் இப்படி சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கோம். சோ சேட். சீக்கிரமா ஒரு பிள்ளைய காதலிச்சிடணும். உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். அஸ்வின், தனியா உட்காந்து என்னடா யோசிச்சுட்டு இருக்க? கல்யாணத்தை பத்தி தான். என்னது கல்யாணத்தை பத்தியா? ஆமாடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஜாலியா இருக்கா? அடுத்து என் கல்யாணம் தானே, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஜாலியா இருக்கதை நீ பார்த்த. ஆமாடா, நேத்து ராத்திரில இருந்து இப்ப வரைக்கும் ஜாலியா தானே இருக்க. போடா, ஏதாவது சொல்லிட போறேன். ஏலே? நேற்று ராத்திரி அந்த ரூமுக்கு போனேனா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அஸ்வின். என்ன நடந்துச்சுன்னு கேளு. நான் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் அவள் வந்தாளா, பாலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. பாலை குடிங்கன்னா எனக்கு எதுவும் வேண்டாம், நீயே பாலை குடின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆமாண்டா, நான் ரூம்ல இருந்து நைட்டே வந்துட்டேன். வேற ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஏன்டா? என்ன அல்ல அவ கூட வாழ முடியாது அஸ்வின். உண்மையாதான் சொல்றேன். உனக்கு வேணும்னா அவகிட்டே போய் கேளு. அப்போ நான் சொல்றத நம்பு. நான் அந்த ரூம்லயே படுக்கல, வேற ரூம்ல தான் படுத்திருந்தேன். யாரா பாவம்? நான் தாண்டா பாவம். இங்க இவ்வளவு பிடிச்சி என் தலையில கட்டி வச்சுட்டு என் உயிரை வாங்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. வேண்டாம் வேண்டாம், நான் எவ்வளவுதான் சொல்றது. வேண்டான்னு சொன்னா எதையாவது சொல்லி மிரட்டுறாங்க. எனக்கு அவ கழுத்துல தாலி கட்டவே இஷ்டம் இல்லடா. ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிக்கலாம் தான் நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன். எங்க அம்மா தான் பக்கத்திலே இருந்துட்டு தாலியை கெட்டுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் நீயும் எங்க அப்பாவும் அண்ணனும் தாண்டா காரணம். நீ ஒழுங்கா பார்த்துருக்கணும் அஸ்வின். இப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? அவ கூட இருக்குது எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. அவ மாமா மாமான்னு கூப்பிட அப்படியே காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை அஸ்வின். இப்ப எங்க இருக்கா, எந்த ரூம்ல இருக்கானே எனக்கு தெரியல. ஆனா அவ பக்கமே போயிடக்கூடாதுன்னு நான் இருக்கேன். அவளும் இந்த பக்கமே வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நேத்து அவ என்னை பார்த்து சொல்றா, என்னை பார்த்து வெக்கப்படாதீங்க மாமான்னு. நான் எப்படா அவளை பார்த்து வெக்கப்பட்டேன்? அவளுக்கு என்னமோ உலக அழகின்னு நினப்பு. நான் அவளை பார்த்து வெக்கப்படுறேன்னு வர நினைச்சிட்டு தெரியுறாடா. எல்லாருக்கும் கேக்குறதுக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஆனா அனுபவிக்கிற எனக்கு தாண்டா அந்த கஷ்டம் தெரியும். சீக்கிரமா அவளை வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்.